வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் தான் பார்க்குறோம். ஸோ இதில் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் நம்ம தெளிவாக யோசித்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேஷியோ கான்செப்டில் கேர்லெஸ் மிஸ்டேக் வர ரொம்பவே அதிகமான பாசிபிள் இருக்கும். என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னா, இப்போது x:y இந்த ஒரு ரேஷியோ வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்படியே மாற்றி கேட்பாங்க ரேஷியோவோட வேல்யூ. இதிலே இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கு ஏஜ் சம்மில் யூஸ் ஆகும். ஓகே, அதுவும் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பார்ட் 1ல் என்ன டாபிக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, என்ன மாதிரி கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வீத சமன் விதி. ஓகே, ஸோ இது ப்ரொபோர்ஷனாலிட்டி லா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன லா அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் பேசிக்கானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி கான்செப்டில், அதாவது ஏ:B வேல்யூ கொடுத்துட்டு B:C வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க A:B:C இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, AC இதோட வேல்யூ கேட்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். இதுலேயும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, அதுக்கடுத்து கலவை கணக்குகள் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து எண்கள் தொடர்பான கான்செப்ட்லேயும் இந்த ரேஷியோ கொஸ்டின்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ரேஷியோ அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2:3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 2:3 அப்படிங்கிறத ஒரு பின்ன வேல்யூ எழுதலாம், அதாவது 2/3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போது பின்ன வேல்யூ தான் அவங்க ரேஷியோவாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, டூப்ளிகேட் வேல்யூ தான். எப்படி டூப்ளிகேட் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2:3 அப்படிங்கிறது 4:6, அதாவது 4,6 இந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளை பண்ண அப்படின்னா, அதாவது 2ஆல் சிம்பிளை பண்ண அப்படின்னா 2:3ன்னு கிடைக்கும். அதே போல் ஒரு 6:9, அதாவது 6,9 இந்த நம்பரையும் சிம்பிளை பண்ணுங்கள், 3ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 2:3ன்னு கிடைக்கும். அப்போது அந்த ரேஷியோ நம்பர் மிக மிக சிறிய நம்பர், அதாவது ஒரு 2 நம்பரை ரொம்ப சிம்பிள், அதாவது ரொம்பவே சின்ன நம்பராக சிம்பிளை பண்ணது தான் அந்த ரேஷியோ நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போது இது ஒரு ஒரிஜினல் நம்பர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீத சமன் விதி அப்படின்னு சொல்கிறோமா, அதாவது 2 ரேஷியோவை ஈக்குவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது A:B ஒரு ரேஷியோவும் C:D அப்படிங்கிற ஒரு ரேஷியோவும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மென்ஷன் பண்ணுறது தான். ஓகேவா, இப்போ இதில் எந்த வேல்யூ வேணால் எக்ஸ்ன்னு கொடுத்து கேட்கலாம். ஓகேவா, இப்போ இதில் நம்ம வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிவோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். அப்போது A:D அப்படிங்கிற கிடைக்கும். அடுத்தது இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும், B:C. அப்போது 2 ரேஷியோ கொடுத்து அது ஈக்குவலாக, அது சமமா, வீத சமமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ லாஸ்ட்டு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ சமம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ இது ஒன்று தெளிவாக தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வரதை பொறுத்து அதோட என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 2:7 என்ற வீதத்திற்கு சமமான வீதம் என்ன? சரி, இப்போ 2:7 என்ற வீதத்துக்கு சமமான வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த ஒரு ரேஷியோ அப்படிங்கிற 2:7 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது இருக்கிறதுலே சின்ன வேல்யூவாக இருக்கலாம், ஆர் ஒரு நம்பர் கொடுத்துருந்து அதுலேருந்து நம்ம சின்ன வேல்யூ கண்டுபிடிச்சும் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த 2:7 இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. அப்போ இதுக்கு அடுத்து உள்ள வேல்யூ தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் நம்பர் 4ன்னு வருது. அப்போ 2ஓட நம்ம 2 மல்டிபிள் பண்ணியிருந்தா தான் 4ன்னு வரும். அப்போ அதே 2ஆல் தான் இங்கேயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும், 14ன்னு வரணும். அதாவது 4:14 வந்திருந்தா கரெக்டு, ஆனால் இங்கே வரல, 4:7ன்னு வருது. அப்போ இது சமமான வீதம் கிடையாது. அதே போல் பின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ன்னு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, 2ஓட 4 தான் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அப்போ 8ன்னு கிடைக்கும். அதே போல் தான் இங்கேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், 28 வரணும், பட் இங்கே 21 தான் வருது, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து 6:14 அப்படின்னு பார்த்தோம்னா 2:7ஓட
இங்கே 6ன்னு இருந்துச்சுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்போ இங்கேயும் 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். பட் இங்கே 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்போ இதுவும் வரல. இது மாதிரி 3மே வரல அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதையும் நீங்கள் செக் பண்ணி, அதாவது எக்ஸாம் ஹாலில் ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் எடுத்தோடனே இந்த நம்பரை பார்த்து ஃபாஸ்ட்டாக கெஸ் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது வரல அப்படின்னா இப்போ 4வது ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 21 அப்படின்னா 6:21 இந்த 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதே போல் தான் 7ஓடையும் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.75 ஈஸ்ட்டு எக்ஸ் டபுள் ஈஸ்ட், இந்த மாதிரி டபுள் ஈஸ்ட்டும் கொடுத்துருந்தாலும் அதுவும் ஈக்குவல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? 0.75 ஈஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5:8 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 0.75, அதாவது லாஸ்ட்டு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா, இன்ட்டு 8 ஈக்குவல் டு இடையில இருக்க 2 நம்பர், அப்போ எக்ஸ் இன்ட்டு 5. இந்த ஃபார்மெட்டு தான் நீங்கள் நிறைய நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வித சமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 1×5, இங்கே 0.1×5 பேலன்ஸ் 2, 25னா 5 25. இப்போ 0.15ஐயும் 8ஐ மல்டிபிள் பண்ணால் அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ 8 15 எவ்வளவு? 80 + 40 120 தானே. இப்போ 120ன்னு போடுறோம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது அப்படின்னா அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிடலாம். 1.20. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே கான்செப்டில் தான் 21:x ஈக்குவல் டு y:25 ஈக்குவல் டு 9:15. இதில் x ஒய்யோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 21 அதாவது நான் டிவைடில் நோட் பண்ணுறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிவைடில் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா ஈஸ்ட்னு சொன்னாலும் அந்த டிவைடில் போட்டாலும் ஒன்று தான், பின்னமில் போட்டாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு y/25 ஈக்குவல் டு 9/15. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால், அதாவது 9/15 சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்ப்ளை பண்ணிடுங்க. எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? 3ஆல் அடிச்சு கொடுத்தா 3 9, 5 15, அப்போ 3/5ங்கிற நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 21 கிடைக்கும்? 7 மல்டிபிள் பண்ணால் தானே. அதே போல் தான் இங்கே 5ஐயும் என்ன பண்ணணும்? 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 7 35, அப்போ எக்ஸோட வேல்யூ 35. ஓகேவா? இப்போ அதே போல் தான் ஒய் வேல்யூ பாருங்கள். இப்போது 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 25 கிடைக்கும்? 5ஓட 5 மல்டிபிள் பண்ணால் தான் 5 25ன்னு கிடைக்கும். அப்போ இதே போல் தான் 3ஐயும் நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ 5 15, இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மாதிரி 4வது விகித சமம் காண்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கொடுத்துருக்க நம்பர் அப்படியே ஆர்டராக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? x/y ஈக்குவல் டு, அதாவது a/b ஈக்குவல் டு b/c ஆர் c/d நம்ம நோட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம நோட் பண்ணுவோம். அதே போல் தான் 4:16 ஈக்குவல் டு 7 அந்த 4வது வீத சமம் தான் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க நம்பர் அப்படியே ஆர்டராக நம்ம ஒரு வீத சமத்தில் நோட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ 4ன்னு இருக்குது, இதை 16 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1:4 அப்படின்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 7:xன்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூ லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே 4 × 7 28ன்னு இருக்கும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.02 மற்றும் 0.32 சராசரி வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சராசரி வீதம் கேட்டாங்கன்னா √AB அப்படிங்கிறது தான் இதற்கான ஃபார்முலா. அப்போ இங்கே கொடுத்துருக்க 2 நம்பர் தான் ஏவும் பியும், அதை நம்ம ரூட்டில் மென்ஷன் பண்ணணும். இப்போ 0.02 × 0.32 இதான் ரூட்டுக்குள்ளே நம்ம நோட் பண்ணணும். இதை ஈஸியாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம். 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, அப்போ 2/100ன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, முழு நம்பராக நோட் பண்ணி டிவைடில் நான் 100 நோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 32 ரூட்டுக்குள்ளே 64ன்னு கிடைக்கும். இங்கே 100 × 100ன்னே இருக்கணும். இப்போ ரூட்டுக்கு வெளியில் எடுக்கும்போது 64 அப்படிங்கிறது 8ஓட
ஸ்கொயர் வேல்யூ. அதே போல் 2 100 இடத்துல ஒரே ஒரு 100 மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா டிவைடில் 100 போல் அப்படின்னு இருக்கோ, அதே போல் டிவைடில் 100ன்னு இருந்துச்சுன்னா இங்கே நம்ம 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கலாம். அப்போ 0.08 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். 0.08 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் ரேஷியோவில் அடிக்கடி கேட்குறாங்க. பேசிக் கொஸ்டினாக இருந்தாலும் அடிக்கடி கேட்குறாங்க. இங்கே என்ன அப்படின்னா ரேஷியோ 2 டிஃப்ரெண்ட் வேல்யூக்கு ரேஷியோ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லா இடங்கள்லையும் பேசிக்கான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அதாவது இப்போ மாணவர்களும் கேட்டு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்து அவங்களோட ரேஷியோன்னு கேட்கலாம். ஓட்டுகளோட எண்ணிக்கை கொடுத்து அதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிற கேட்கலாம். இந்த மாதிரி கான்செப்டில் எல்லா இடத்துலையுமே வருந்தான். இப்போ இங்கே நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா யூனிட் கரெக்டாக இருக்கானுங்கிற பார்க்கணும். அது என்ன யூனிட் அப்படின்னா இங்கே மணி அப்படின்னு இருக்குது, இங்கே நிமிடம்னு அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 வேல்யூம் ஒரே அளவாக இருக்கணும். அதாவது இதுவும் நிமிடம்னு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளால் ஈஸியாக ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இதை மாற்றிக்கலாமா? அப்போது ஒரு மணி அப்படிங்கிறது 60 நிமிடம். அப்போ 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு வந்துட்டு 60 + 60 120. இந்த அரை மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நிமிஷம். அப்போது +30 அப்படிங்கிறப்போ 150 நிமிஷமா? அப்போ 150 நிமிஷத்துக்கும் 20 நிமிஷத்துக்குள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 0 மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும், வேறு எதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 5:2 தான் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பெரிய விகிதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வீதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5/7ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 7/10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டு இதில் பெரிய வீதம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வீதம் கேட்டாங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இதை எப்படி கம்பேர் பண்ணால் ஜஸ்ட்டு மல்டிபிள் போட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × 2 10, 7. இப்போ மேலே இருக்க நம்பரில் 10 7ன்னு இருக்குது. இப்போ 10 பெருசா 7 பெருசா? 10 தான் பெருசு. அப்போ இந்த ரேஷியோ தான் பெருசு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது சின்னது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுலேயும் பெருசு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டனோ அதையும் இன்னொரு ரேஷியோவை நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ 5/7 × 3/5 இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஏஞ்சா 25, இங்கே 7 3 21. அப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25, அப்போ 25 எந்த ரேஷியோவில் கிடச்சி? 5/7. கரெக்டாக அதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதான் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு வேறு வழியில் எது பெருசு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நாளையுமே எத்தனை கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் தான் எது பெருசு சிறுசுங்கிறதே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ஒர்க் என்ன, இந்த 5/7யும் 7/10 இதையும் நம்ம கம்பேர் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே 50ன்னு வரும், 7 49 கிடைக்கும். அப்போ இங்கேயும் இதுதான் பெருசு. அப்போது 5:7 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஏபிசி கான்செப்டில் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. இதை நீங்கள் கவனிங்க. இப்போ A/Bயோட வேல்யூ 2:5ன்னு கொடுத்துட்டாங்க. B/Cயோட வேல்யூ 4:1ன்னு கொடுத்துட்டாங்க. A/B/Cயோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ A/B/C அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் A/Bயோட வேல்யூ அவங்க 2:5ன்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் நோட் பண்ணிடுறேன். அடுத்து B/Cயோட வேல்யூ 4:1 கொடுத்துருக்காங்களே, கரெக்டாக B/Cக்கு நேராக 4:1 நான் நோட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ரேஷியோக்கு நேராக நோட் பண்ணணும். இப்போ இந்த சைடில் இருக்க நம்பரை இங்கே நோட் பண்ணிடணும், இந்த சைடில் இருக்க நம்பரை இங்கே நோட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. இந்த மல்டிபிள் பண்ணுறதுல நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக கேன்சல் ஆகிற மாதிரி எது நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ 4 × 2 என்ன? 8, 5 20, 1 5. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே காமனாக எந்த நம்பரும் கேன்சல் ஆகாதனால டேரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடலாம். இன்னும் அடுத்த ஒரு ப்ராப்ளம் நான் காமிக்கிறேன். என்னென்னா இதில் சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் சின்ன நம்பர்லேயே சிம்ப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அது அந்த கொஸ்டினை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினை கவனிங்க. A/B இதோட வேல்யூ 4:6ன்னு கொடுத்துருக்காங்க. B/C 18:5ன்னு கொடுத்துருக்காங்க. A/B/Cயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ண போகிறேன்? A/B/C. A/Bயோட வேல்யூ என்ன? 4:6.
அதே போல் B/Cயோட வேல்யூ 18:5. ஓகேவா, இதுலேருந்து A/B/Cயோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன், இந்த 6 நோட் பண்ணோம், இந்த கேப்பில் 18 நம்ம நோட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். எப்படின்னா, பெரிய நம்பரை மல்டிபிள் பண்ண வேணாம். அதாவது 4 × 18 மல்டிபிள் பண்ணி இங்கே நம்ம நோட் பண்ணுவோம். அதே போல் 6 × 18 நோட் பண்ணி இங்கே நோட் பண்ணுவோம். அதே போல் 5 × 18 நோட் பண்ணி இங்கே நம்ம போடுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தானே ஏவோட வேல்யூ, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது பியோட வேல்யூ, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது சியோட வேல்யூ. இப்போ 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா எது காமனாக கேன்சல் ஆகும், 6ங்கிற நம்பரால் கேன்சல் பண்ணலாமா, 1 இங்கேயும் 1 இங்கே கேன்சல் ஆகும், இங்கேயும் 3 18. ஓகேவா, இப்போ பாருங்கள், முன்னாங்க 12, அடுத்தது 18, இங்கே 5. இதுதான் அதற்கான ஆன்சர். எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இந்த ஸ்டெப்பு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 4ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணுவீங்க. அதே போல் பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 6ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணுவீங்க. அதே போல் சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 6ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணுவீங்க. இப்போ நான் 3லையுமே காமனாக எது கேன்சல் ஆகும், 6 கேன்சல் ஆகும், 6 கேன்சல் ஆகும், இங்கேயும் 6 கேன்சல் ஆகும். இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி சின்ன நம்பரை வச்சு டைரெக்டாக நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்றேன். இது மூலமா நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும். அப்போது ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நிறையா சம்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது கடற்கரை புக்லேயும், அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈஸியாக அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்தும் A/B/Cயோட வேல்யூ கேட்பாங்க. இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ அதுக்கு நேராக இருக்க வேல்யூ தான், பியோட வேல்யூ அதுக்கு நேராக இருக்கிறது தான். அப்போ A/B கேட்டிருக்காங்க அப்படின்னா 3:4 நோட் பண்ணலாம். அதே போல் B/Cயோட வேல்யூ 5:7 தானே, அதுக்கு கீழே நான் 5:7 நோட் பண்ணிடுறேன். அப்போ இங்கே கேப்பில் என்ன வரும், இங்கே 4 வரும், இங்கே 5 அப்படின்னு வரும். இதை சிம்ப்ளை பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த இடத்துல 2ஆல் சிம்ப்ளை பண்ணலான்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, 2ஆலேயோ 4ஆலேயோ சிம்ப்ளை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த சைடு சிம்ப்ளை ஆகாது. இதுதான் நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சிம்ப்ளை ஆகுது அப்படின்னா நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம், இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அதை சிம்ப்ளை பண்ணக்கூடாது. டேட்டா மல்டிபிள் பண்ணிடலாமா, 5 15, 4 20, 4 28. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுலேயும் ரொம்ப சிம்பிளான இன்னொரு ட்ரிக் இருக்குது, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2A = 3B = 4C எனில் A/B/Cயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா இந்த நம்பர்ஸை நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போது ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ தவிர்த்து, அதாவது ஏ பக்கத்தில் இருக்கிற 2 அதை தவிர்த்து மீதி இருக்க 2 நம்பர், அதாவது பிக்கும் சிக்கும் பக்கத்தில் இருக்கல அந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணுங்க. முன்னாங்க 12, ஆர் நீங்கள் 3 × 4 நோட் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்து பியோட வேல்யூ பார்த்தோம்னா பி தவிர்த்து மீதி 2 நம்பர் இருக்குல்ல, 2 × 4 அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள், 2 × 4. அதே போல் சியோட வேல்யூ கேட்டிருக்காங்கண்ணா, சிக்குரிய நம்பரை தவிர்த்து மீதி 2 நம்பர் என்ன, 2 × 3. இதில் எந்த நம்பர் காமனாக இருக்குது, 2ஆல் சிம்ப்ளை பண்ணலாம்ல. ஸோ இங்கே 1 2, இதுலேயும் 1 2 கேன்சல் ஆயிரும், இது 2 4. இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள், 2 3 6. இந்த ஒரு 4 மட்டும்தான் இருக்குது, 4 நோட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல 3 மட்டும்தான் இருக்குது, 3 நோட் பண்ணிடுறேன். அப்போது என்ன வேல்யூ, 6:4:3. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. A/Bயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அடுத்து B/Cயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் C/A தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ A/B/C அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்மெட் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது 2:3, அதே போல் 4:5. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 3 நம்ம நோட் பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம 4 நோட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, A/C அப்படிங்கிற வேல்யூக்கு இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம், அதை நம்ம தலையில் மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தடு இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ இங்கே என்ன வரும், இதை நம்ம ஏதாவது சிம்ப்ளை பண்ண முடியுமா, சிம்ப்ளை பண்ண முடியாது. அப்போ 3 15, 8 8:15. இது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A/C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது C/A. அப்போது 15:8ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன்
ஏதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை நம்ம டைரெக்டாக எப்படி இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க நம்பரில் செகண்ட் பொசிஷன் இருக்கிறது சி. ஓகேவா? இது சியோட வேல்யூ. செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது? 3, 5 இருக்குது. இதுதான் சியோட வேல்யூ. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், 15. அதே போல் ஏவோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 இருக்குது, 4 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன். இருனா 8. அவ்வளோதான். சி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி பின்னங்கள்லேயும் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, A/Bயோட வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1/2:3/8ன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு டிவைடில் இருக்க வேல்யூ சிம்பிளை பண்ணுங்கள். 2 4 2 8. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 4 இங்கே மல்டிபிள் ஆகுமா? அப்போது 4 அப்படின்னு வரும். இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போது 4:3 தான் ஏபியோட வேல்யூ. அதே போல் தான் B/Cயோட வேல்யூ. இங்கே கவனிங்க, 1 3 3 3 9. அப்போது டேரெக்டாக கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 1 3 3 1 5 5. ஓகேவா? அதே போல் தான் C/D. இங்கே 6:4ன்னு இருக்குது. 2ஆல் தான் அடிச்சு கொடுக்க முடியும். அப்போ இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். C/D அப்படிங்கிறம்போது 2 10 அப்படின்னு வரும், 3 9 அப்படிங்கிற வரும். இதுதான் அந்த A/B, B/C, C/Dயோட வேல்யூ. இப்போ நான் சொன்ன ட்ரிக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். A/B, C/D. ஓகே, A/Bயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 4:3. 4:3 கரெக்டாக நோட் பண்ணுங்கள். 4:3. அடுத்து B/C 3:5. 3:5. அடுத்து C/D 10:9. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம 2 கேப் இருக்குது. 3 3 இந்த நம்பரை தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த இடத்துல 5 தான் யூஸ் பண்ணணும். அதே போல் இங்கே 10 10 நோட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த 3 அப்படிங்க நோட் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லா ரேஷியோவும் கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போது நீங்கள் பெரிய நம்பராக இருக்குது 3 நம்பரையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதை கேன்சல் பண்ண பாசிபிள் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். இப்போது இந்த நல்லா கவனிங்க, இந்த 3 நம்பர், அதே போல் இந்த 3 நம்பர், இந்த 3 நம்பர், நெக்ஸ்ட்டு இந்த 3 நம்பர். இப்போ இதில் கவனிங்க, 3 காமனாக இருக்கா? 3 நான் எல்லா இதுலேயுமே 3 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 5ஆலையும் நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். 1 5 5, இங்கேயும் 1 5 5, இங்கே 2 10, இங்கேயும் 2 10. ஓகேவா? எல்லாமே காமனாக கேன்சல் பண்ண, வேறு எந்த நம்பரும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல 9 இருக்குது, 3ஆல் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வேறு எதுவுமே நம்ம 3ஆல் சிம்ப்ளை பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எதை 2 மல்டிபிள் பண்ண போகிறோம்? 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம், 8. அதே போல் 3ஐயும் 2ஐயும் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம், 6. லாஸ்ட் இந்த இடத்துல 10 மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல 9 மட்டும்தான் இருக்குது. அப்போ 8:6:10:9. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். அவங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்துடக்கூடாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி கலவை கான்செப்டில் ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தாமிர அளவு, தாமிரத்தோட பர்சன்டேஜ் அளவு 26% கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன? 260 கிராம் தாமிரத்தை பெற. அப்போ இங்கேயும் தாமிரத்தோட பர்சன்டேஜ், இங்கேயும் தாமிரத்தோட அளவு. அப்போ இந்த பர்சன்டேஜோட அளவு தான் இந்த 260. ஓகே, 26% 260னா ஒரு கலவை பெறணும் அப்படின்னா ஒரு கலவை நம்ம 100% எடுத்துக்கலாம். அப்போ அந்த 100%ஓட அளவு அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுங்க, 10ன்னு வருமா? 100 × 10 1000. அப்போது 1000 கிராமில் தான் இந்த 26% 260ங்கிறது தாமிரத்தோட அளவு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 15 லிட்டரில் 20% ஆல்கஹால்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அந்த 15 லிட்டரில் 20% எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்படி நோட் பண்ணுவோம்? இப்போ 15 × 20/100 இப்படி நீங்கள் நோட் பண்ணி 1/5ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ஆல்கஹாலோட அளவு 3 லிட்டர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறாங்க, அதில் 3 லிட்டர் தண்ணீர் சேர்க்குறாங்க. ஏற்கனவே 15 லிட்டர் இருந்துச்சுல, அப்போது இது மறுபடியும் இந்த 3 லிட்டர் சேர்க்குறாங்கன்னா 18 லிட்டராக இருக்கும். இந்த 18 லிட்டரில் புதிய கலவைங்கிறது 18 லிட்டர். அதில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்குது? ஆல்கஹாலோட அளவில் எந்த மாற்றம் இல்லை, தண்ணியை தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 3 லிட்டரே எத்தனை சதவீதம் கேட்டனால இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ அடிச்சு கொடுங்க. 6 3 18. இதை நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 50 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே 50ல் பார்த்தோம் அப்படின்னா 1 3 3 பேலன்ஸ் 20 அப்படின்னா 6 3 18, மீதி 2 இருக்கும், 2/3. அப்போ 16 2/3%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் 4:3 வீதத்தில் உள்ளன. அக்கலவையுடன் 5 லிட்டர் தண்ணீரை சேர்க்கும் பொழுது வீதம் 4:5 ஆகிறது. தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலின் அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ரேஷியோ பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ ஆல்கஹாலும் தண்ணீரும் 4:3ன்னு இருக்கா. நான் என்ன பண்ணுறேன்னா 4x/3x நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 5 லிட்டர் தண்ணீரை சேர்க்கும்போது, அப்போ எந்த இடத்துல தண்ணீர் 3x தான், கீழே தானே தண்ணீர், அப்போது அந்த இடத்துல தான் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க 5 லிட்டர் நோட் பண்ணணும். இந்த மாதிரி 5 லிட்டர் கலந்த பின்னாடி வீதம் என்னவா மாறுது, 4/5ன்னு மாறுது. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 4x × 5 அப்போது 20xன்னு இருக்கும். ஈக்குவல் டு இப்போ இந்த 4ஆல் தான் இந்த 2 நம்பருமே மல்டிபிள் பண்ணணும். முன்னாங்க 12x ப்ளஸ் ஐநாங்க 20. இப்போ எக்ஸ் ஒரு சைடு கொண்டு வாங்க, இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 20 - 12xன்னு வரும். அப்போ மீதி இருக்கிறது என்ன, 8x தான். 8xோட வேல்யூ 20 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, இதில் எக்ஸோட வேல்யூ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4 அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 வரும், இங்கே 5ன்னு வரும். மறுபடியும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 2.5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கலவையில் ஆல்கஹாலோட அளவுனா இந்த 4x தானே. அப்போ 4 × 2.5 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே? இப்போ வேல்யூ என்ன, 4 × 2.5 அப்படின்னா 10 லிட்டர்னு வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எப்பயும் போல் ஒரிஜினல் வேல்யூவில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். தங்கம் தண்ணீரை போல் 19 மடங்கு கனமாகவும் தாமிரம் தண்ணீரை போல் 9 மடங்கு கனமாகவும் உள்ளது. தண்ணீரை போல் 15 மடங்கு கனமான உலோக கலவை பெற இவைகள் எவ்விதத்தில் கலக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியான ஒரு ட்ரிக்கு மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு தங்கம் அப்படிங்கிற வேல்யூ தண்ணீரோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க, தாமிரம் அப்படிங்கிற வேல்யூ தண்ணீரோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே ஒரே போல், அதே போல் தான் இங்கே தண்ணீரை போல் 15 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 19 மடங்கு. ஓகேவா? அடுத்து தாமிரம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீரை போல் 9 மடங்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எத்தனை மடங்கா, 15 மடங்கா, தண்ணீரை போல் 15 மடங்கு அப்படிங்கிறத கலந்துருக்காங்க. அப்போ எந்த விதத்தில் கலக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கும்போது இது ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. இது ரெண்டோட வித்தியாசத்தை இங்கே நோட் பண்ணுங்கள். அப்போ 15ல் 9 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 6. அதே போல் இது ரெண்டோட வித்தியாசத்தை இங்கே நோட் பண்ணுங்கள். என்ன வரும், 19ல் 15 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4. இப்போ 6:4. இதை சுருக்க முடிஞ்சு அப்படின்னா சுருக்க 2ஆல் அடிச்சு கொடுக்கலாமா. அப்போ இங்கே 3 வரும், இங்கே 2ன்னு வரும். அப்போ 3:2 அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பையில் ₹1 மற்றும் 25 பைசா நாணயங்கள் முறையே 5:6:7 என்ற விதத்தில் உள்ளன. அந்த பையில் மொத்தம் ₹390 இருந்தால் ஒவ்வொரு நாணயம் எந்த எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாகவே இந்த ரேஷியோ வச்சே கம்பேர் பண்ணிடலாம். இப்போ 5:6:7ன்னு இருக்குன்னா கொடுத்துருக்க அளவில் மொதல் அளவு இருக்கோ அதுலேருந்து 1 மடங்கு அதிகமாக இருக்கலாம், அடுத்தடுத்த மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ போக இன்க்ரீஸ் தான் ஆகும். இங்கே ஆப்ஷன் ஏ கவனிங்க, 200ன்னு இருக்குது, இங்கே 280ன்னு இருக்குது, அடுத்து 240ன்னு குறைஞ்சிருச்சு. அப்போ இது வராது. ஓகேவா? ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் தான் இங்கேயும் 240 இருக்குது, 200. அப்போ 240லேருந்து குறைஞ்சிருச்சு, அப்போ இதுவும் வராது. இப்போ இங்கே ஆப்ஷன் சி கவனிங்க, 200, 240, இந்த 280. அப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா கரெக்டான இந்த ரேஷியோ ஆர்டரில் இருக்குது. ஆனால் அடுத்தது கவனிச்சோம் அப்படின்னா போக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இதுவும் வராது. ஈஸியாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இடங்கள்லையும் நீங்கள் அந்த ரேஷியோ கான்செப்டுன்னே இல்லாமல்
சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எண்ணில் அதில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்களா, கொடுத்துருக்க ரேஷியோவில் இப்போ 4:5:6ன்னு இருக்குது. இப்போ இதில் மிகப்பெரிய நம்பர் என்ன? 6 தானே. அப்போ 6ஓட வேல்யூ தான் இங்கே வரணும். ஓகேவா? 6ஓட மடங்கு தான் இங்கே வரணும். 45 6ஓட மடங்கில் வருமா? வராது. 40 6ஓட மடங்கில் வராது. 35 6ஓட மடங்கில் வராது. 30 மட்டும்தான் 6ஓட மடங்கில் வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்காத என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 3 ரேஷியோவை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். 3ஐயும் நம்ம கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணும்போது தான் இந்த சராசரிங்கிறது கிடைக்கும். அப்போது 4x + 5x + 6x டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸோட வேல்யூலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15x 15 இங்கே 25 × 3ன்னு வருமா? 15x ஈக்குவல் டு 25 × 3. இப்போ சிம்பிளை பண்ணலாம். 1 3 3 I 3 15 1 5 5 5 25. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதைத்தான் நம்ம பெரிய நம்பருக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ பெரிய நம்பர் என்ன? 6x 6 × 5 6 5 30. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரேஷியோ கான்செப்டில் நிறையா ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம பேசிக் லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் ரொம்ப அதிகமாகவே கேட்கக்கூடிய மாடல்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பார்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.